ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் என்னை இந்த இடத்துல சாட்சியானதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததான சகோதரர் டேனியல் அவர்களுக்கும் சபை போதகர் அம்மாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். என்னோடய பேர் செல்வராணி. எங்களோட சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம். என்னோடய அப்பா அம்மா பேர் அம்மா பேர் ஜெயமணி, அப்பா பேர் ஏசையா. 2 பேருமே இறந்துட்டாங்க. 2 பேரும் ஆனால் டீச்சர்ஸு. அப்பா ஹெச்எம்மாக இருந்தாங்க. அம்மாவும் அப்பாவும் ஒரே ஸ்கூல்லையே அம்மா ஜீசஸ் வேலை பார்த்தாங்க. நாங்கள் கூட பிறந்தவங்க 5 பேர். எங்கள் மூத்த அண்ணன் இப்போ ஊழியக்காரராக இருக்கார். அவர் பேர் பீட்டர் சவுந்தரராஜன். அடுத்து என்னோடய அக்கா கலைச்செல்வி. அடுத்து இன்னொரு அண்ணன் செல்வராஜ். அதுக்கடுத்து நான் செல்வராணி. அதுக்கடுத்து என் தம்பி தன்ராஜ். நாங்கள் 5 பேரும் இந்த குடும்பத்தோட நபர்களாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தை சேர்ந்தவங்க. சிஎஸ்ஐ குடும்பம்னாலும் இப்போ எல்லாம் எல்லாருமே வாரம் ஒரு முறை சர்ச்சுக்கு போகிற ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸ் தான் நாங்கள் பார்த்துருப்போம் நம்ம எல்லாருமே. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் கிடையாது. வருஷத்தில் ஒரு முறை தான் நாங்கள் சர்ச்சுக்கே போவோம். ஏன்னா நாங்கள் இருந்தது எல்லாமே கிராமம். அப்போல்லாம் போக்குவரத்தும் அதிகமாக இல்லாத ஒரு காலகட்டங்கள். அதனால் நாங்கள் கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர் கூட போக மாட்டோம். கிறிஸ்மஸ், நியூ இயருக்கு மட்டும்தான் நாங்கள் சர்ச்சுக்கு போவோம். அதுக்கு முந்தின நாளே போய் சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போய் சர்ச்சிலேயே தங்கி இருந்து கிறிஸ்மஸ் அதிகாலையில் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு வருவோம். அதே போல் தான் நியூ இயரும் எங்கள் வீட்டில் முந்தின நாளே நாங்கள் கிளம்பி வந்துடுவோம். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் நாங்கள் வளர்ந்து வந்தோம். நாங்கள் 5 பேருமே 5ஆவது வகுப்பு வரைக்கும் அப்பா அம்மாட்ட தான் நாங்கள் படித்தோம். 5ஆவது வகுப்புக்கு மேலே கிராமமாக இருந்ததுனால பிள்ளைங்க கிராமத்தில் இருந்தால் கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா டவுனில் விட்டு தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே நாங்கள் யாருமே 5ஆவது வகுப்புக்கு மேலே வீட்டில் இருந்தது கிடையாது. ஹாஸ்டலில் தான் இருந்து நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் லீவுக்கு மாத்திரம்தான் வீட்டுக்கு வருவோம். அதுலேயும் நாங்கள் காலாண்டு அரையாண்டு விடுமுறைக்கெலாம் வீட்டுக்கே வரமாட்டோம். எங்களுக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்காது. ஏன்னு கேட்டால் எங்கள் அம்மா கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டது மாதிரி இருந்தாங்க. எங்கள் அப்பாவோட ஒரு சில காரியங்கள் எங்கள் அம்மாவோட மனதை ரொம்ப பாதித்ததுனால எங்கள் அம்மா ரொம்ப நாங்கள் விவரம் தெரியாததுக்கு முன்னாடி எங்கள் அம்மா நல்லா இருந்தாங்க. ஆனால் நாங்கள் விவரம் தெரிஞ்ச பிள்ளைகளாக வந்த பின்னாடி எங்கள் அம்மா எங்களை ரொம்ப கொடூரமாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோங்கிறதெல்லாம் தெரியாது. கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து பிள்ளைகளை அடிப்பாங்க. அதனால் நாங்கள் வீட்டுக்கு வரவே யாருமே விரும்ப மாட்டோம். முழு பரீட்சை லீவுக்கு மட்டும் கட்டாயம் நாங்கள் ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால நாங்கள் அந்த முழாண்டு தேர்வு லீவுக்கு மாத்திரம்தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம். அப்படி தான் நாங்கள் எங்களுடைய சிறு பிராயம் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் தான் கடந்து வந்தோம். ஆனால் சாப்பாட்டுக்கோ மற்ற எந்த காரியத்துக்குமோ எந்த ஒரு குறைவுமே கிடையாது. 2 பேரும் டீச்சர்ஸாக இருந்ததுனால நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்தோம். நாங்கள் 6th 7th கம்பம் பக்கத்தில் ராயப்பன்பட்டிங்கிறதான ஒரு ஊரில் ஒரு கான்வெர்ட்டில் நானும் என் தம்பியவும் என்னை அங்கே கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க. ஆனால் என் தம்பி ஹாஸ்டல் பிடிக்காமல் ஹாஸ்டலை விட்டு ஓடி ஓடி போனதுனால அவனை தேடுறதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்ததுனால சரி தூரமாக இருக்கிறதுனால தான் இப்படி பண்ணுறான் அப்படி சொல்லிவிட்டு அவனோட சேர்த்து என்னையும் கூட்டிகிட்டு 2 வருஷம்தான் அங்கே இருந்தோம். 6th 7th 8th பசுமலை சிஎஸ்ஐ ஸ்கூல் ஹாஸ்டலில் கொண்டு என்னையும் அவனை நான் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருந்தேன். அவன் பாய்ஸ் ஹாஸ்டலில் இருந்தான். அங்கேயுமே அவனுக்கு ஹாஸ்டல் பிடிக்கலை. சுவர் வரி குதித்து ஓடுறது ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணன்னு தெரில. அவனை மட்டும் அப்புறம் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் 8th 9th 10th அது 3 வருஷம் பசுமலையில் படித்தேன். நான் படித்த காலங்களில் நான் ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளையெல்லாம் கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். எனக்கு இங்கிலீஷ்னாவே சுத்தமாக வரவே வராது. ஆனால் எனக்கு சயின்ஸு ரொம்ப பிடிக்கும். என்னோடய சயின்ஸ் டீச்சரை பிடிக்கும். என்னோடய சயின்ஸ் டீச்சர் மூலமாக தான் நான் பசுமலையில் படிக்கிற காலங்களில் நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். நாங்கள் சிஎஸ்ஐ குடும்பமாக இருந்தோன்னா ரட்சிப்புன்னா என்னன்னே தெரியாது. ஏதோ ஒரு கிறிஸ்தவங்க அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ரட்சிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததோட காரியம் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் என்னோடய சயின்ஸ் டீச்சர் மூலமாக ஆண்டவரை தெரிந்து கொண்டு நான் 9th படிக்கும்போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்.
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எனக்கு பைபிள் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சண்டே ஆகிட்டா நான் வந்து பைபிள் கையுமா தான் இருப்பேன். அந்த நாட்களில் ஆண்டவர் என்னை ரொம்ப அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார் அவரோட வழியில். நான் பைபிள் படிக்கும்போதே வந்து நோட்டு புக்கோடு தான் சண்டே ஆகிட்டா நான் பைபிள் கையுமா தான் இருப்பேன், நோட்டோடு தான் இருப்பேன். பைபிள் எடுத்து படிக்கும்போதே வந்து இதில் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறது என்ன, இதிலேருந்து நான் விட வேண்டியது என்ன, நான் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன, இப்படியெல்லாம் நான் போட்டு தலைப்பு போட்டு எழுதி தான் நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த கால நேரம் முழுவதையும் நான் செலவு பண்ணுவேன். அடுத்த நாள் வந்து பப்ளிக் பரீட்சை அப்படின்னாலும் கூட நான் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் நான் புக் எடுத்து படித்ததே கிடையாது. ஆண்டவர் அந்த அளவில் என்னை நடத்தி கொண்டு வந்தார். அப்போ நான் அங்கே படிக்கும்போதே 9th படிக்கும்போதே நான் வந்து பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். எப்பயும் என்னை சுற்றி ஒரு கூட்டம் சின்ன பிள்ளைங்க என் பின்னாடியே இருப்பாங்க. கதை சொல்லுங்கள், பாட்டு சொல்லித்தாங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு சின்ன வயதுலேயே வந்து ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் என்னை வளர்த்தி வந்தார். இப்படி இருக்கும்போது லீவுக்கெல்லாம் வீட்டுக்கு போனோன்னா 5 பேர் இருக்கிறதுனால வீட்டில் எப்பயுமே ஒரு கலகலன்னு சண்டையும் சல்லுமாக தான் இருக்கும். என் தம்பி வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, திருடுற பழக்கம் அவனுக்கு இருக்கும். ஏதாவது ஒன்று எடுத்துட்டுவான், ஆனால் அடுத்தவங்க மேலே பழிய போட்டுருவான். அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எந்த ஒரு உண்மையை கேட்கணுன்னாலும் இந்த பிள்ளைகிட்ட கேளுங்க, இந்த பிள்ளை வாயிலேருந்து மட்டும்தான் உண்மை வரும் அப்படின்னு சொல்கிற எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க. நான் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டா எல்லா 5 பேர் நம்ம 4 பேருக்குமே என் மேலே ரொம்ப இதாக இருப்பாங்க. யோசிப்ப மாதிரி பெரிய உண்மை விளம்பின்னு நினப்பு, எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாருமே என் மேலே கொஞ்சம் வெறுப்பாக தான் இருந்தாங்க. ஆனால் அம்மாவும் அப்பாவும் நல்லா தான் இருந்தாங்க. அம்மா நல்லா இருக்கிற காலம் வரைக்கும் என்னை அதிகமாகவே நேசித்தாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் 9th 10th பசுமலையில் முடிச்சுட்டு முழு பரீட்சை லீவுக்கு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த பின்னாடி என்னை +1 சேர்க்குறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்டது மாதிரி ஆயிட்டாங்க. வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்னை படிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டிலையே வச்சுட்டாங்க. அப்போ அக்கம் பக்கத்துல எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. 2 பேரும் டீச்சராக இருந்துக்கிட்டு இந்த பிள்ளைய படிக்க வைக்காமல் வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு. எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. வெளியில் எங்கேயும் விட மாட்டாங்க, யாரு கூடயும் பேசக்கூடாது, வீட்டை விட்டு வாசலில் கூட வந்து நிற்கக்கூடாது. நாங்கள் லீவுக்கு வந்தோம்னா வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு பூட்டி வச்சுருப்பாங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறோமா வெளியில் போயிட்டோமாங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதும் ராத்திரியில் தான் கூப்பிட்டு வருவாங்க. அடுத்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் கூட்டிகிட்டு போகும்போதும் ராத்திரியில் தான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் எங்களை வச்சுருந்தாங்க. அப்போ விட்டுட்டு தான் வருவாங்க. அப்போ நான் 10th முடித்து வீட்டில் வந்து இருக்கும்போது எங்கள் அம்மா அடுத்து படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து எங்களுக்கு வந்து எந்த உரிமையுமே கிடையாது. எதுவுமே எனக்கு வேணும் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமை கிடையாது. எது எங்கள் அம்மா சொல்கிறாங்களோ அதை அப்படியே தலையாட்டி ஏற்றுக்கிறோம். எது சொன்னாலும் நம்ம ஏதாவது சொன்னோம்னா எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. அதனால் எதுவுமே நாங்கள் பேச மாட்டோம். அவங்க செய்கிறது தான் எங்களுக்கு அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் வளர்ந்தோம். அப்போ என்னை படிக்க அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லவும் எங்கள் அப்பாவும் அவங்க செய்த ஒரு தப்புனால தான் எங்கள் அம்மா இந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி எங்கள் அம்மா சொல்கிறத எதையுமே தட்ட மாட்டாங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே எங்கள் அப்பா கேட்பாங்க. அப்போ என்னை படிக்கவே வைக்க அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுட்டாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்தில் எல்லாருமே வந்து இப்படி படிக்காமல் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது மறுபடியுமா என்னை எங்கள் அம்மா சொன்னாங்க, மறுபடியும் +1 கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துருங்க, அந்த பிள்ளை இங்கே வச்சு என்ன பண்ண, இந்த பிள்ளை இங்கே இருந்தால் எனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா மறுபடியும் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் பசுமலை ஹாஸ்டலுக்கே +1 சேர்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே போகும்போது நான் 1 month லேட் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து என்னோடய பெரியம்மா எங்கள் அப்பா முறையில் ஒரு பெரியம்மா தான் அவங்க ஹெச்எம்மாக இருந்ததுனால அவங்க வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் நான் கேட்டது வந்து சயின்ஸ் குரூப்பு. ஆனால் அங்கே எல்லாமே முடிஞ்சு போனதுனால ஹிஸ்ட்ரி குரூப்பு தான் இருந்துச்சு. அப்போ அதில் எங்கள் அப்பா நீ எப்படி இருந்தாலும் இங்கேயே இரு, உங்கள் அம்மாட்ட கடந்து நீ கஷ்டப்படுறதுக்கு நீ எதையாவது ஒன்றை படிச்சுட்டு நீ இங்கே தானே இருன்னு எங்கள் அப்பா ஃபீஸெல்லாம் கட்டி எல்லாம் முடித்து சேர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க.
அது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா என்னை கொண்டு ஸ்கூலில் விடணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டாங்க, உன்னோட டிசி இப்போ மார்க் ஷீட்டெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்கூல் முடிஞ்சு வந்து 3 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் எங்களோட டிசி மார்க் ஷீட்டு எல்லாமே வந்து எங்கள் அப்பா கண்ட்ரோலில் தான் இருக்கும். வந்த உடனே எங்களோட நோட்டு புக்ஸிலேருந்து டிசி எல்லாமே எங்கள் அப்பா தான் வாங்கி அவங்க கண்ட்ரோலில் பீரோக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தா எங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு தெரியாதே, எல்லாமே உங்ககிட்ட தானே இருக்கும், என்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டால், அது எப்படி இருந்தால் பீரோவில் தான் இருக்கணும், என்கிட்ட இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கணும், அது எங்கே போகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டாங்க. இதை தொலைச்சிட்டேன்னா வாழ்க்கையே அவ்வளவுதான். எனக்கு என்னன்னு தெரியாது. நான் பீரோ ஃபுல்லாக தேடிட்டேன், எங்கேயுமே இல்லை. என்ன செய்வியோ தெரியாது. எனக்கு காலையில் டிசியும் மார்க் ஷீட்டும் என் கைக்கு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு எங்கள் அப்பா இது வரைக்கும் அவ்வளோ கோவமாக என்கிட்ட பேசுனதே கிடையாது. அப்படி பேசிட்டு எங்கள் அப்பா வெளியில் போயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு டிசியும் மார்க் ஷீட்டையும் கூட ஒழுங்காக வச்சுக்கிற முடியாது, நீனு எப்படி படிக்க போகிற அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப திட்டுனாங்க. ஆனாலும் அன்றைக்கி நைட்டு நான் வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா என்ன செய்வீங்களோ தெரியாது, எனக்கு வந்து டிசி மார்க் ஷீட்டு வந்து வெளியில் போகலை, வீட்டுக்குள்ளே தான் இருக்குங்கிறதே எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எங்கே இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நீங்கள் காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நான் படுத்துட்டேன். அன்றைக்கி இரவு கனவுல வந்து எங்கள் அப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனேயே எல்லோரும் 5 பேரோட நோட்டு புக்ஸு எல்லாமே வந்து தனித்தனியாக கட்டி வைப்பாங்க. அது பழைய புக்ஸு கடையில் போடுறதுக்காக. நோட்டுகளை பூரா பேப்பர்ஸ் தனியாக, அந்த அட்டைகள் தனியாக, அது தனித்தனியாக கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ நான் படுத்திருக்கும்போது எனக்கு கனவுல வந்து அந்த அட்டைகளை எல்லாம் கட்டி வச்சுருக்கிற அந்த பண்டலுக்கு 2 பண்டலுக்கு இடையில 2 பூ போட்ட நோட்டு எனக்கு நல்லா கண்ணுக்கு தெரியுது. அந்த 2 நோட்டுக்கு இடையில என்னோடய டிசியும் மார்க் ஷீட்டும் இருக்கிறதா நான் கனவுல பார்த்தேன். இப்போ எப்படியோன்னு படுத்திருந்துட்டு காலையில் எழும்பி எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா அந்த பண்டலை இறக்கி கொடுங்க, அந்த பண்டலுக்குள்ளே தான் என்னோடய மார்க் ஷீட்டு டிசியும் இருக்கிறத நான் பார்த்தேன், நான் கனவுல கண்டேன் அப்படி. ஆமாம், கனவு கண்டக்கண்ணா, நான் அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து தான், வெறும் அட்டைகள் அதை மட்டும்தான் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே இருக்க வாய்ப்பே கிடையாது, நீ எதையாவது சொல்லி நேரத்தை போக்காத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ரொம்ப திட்டுனாங்க. ஆனாலும் தயவு செஞ்சு அதை எடுத்து மட்டும் கொடுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் எங்கள் அப்பா மேலே ஏறி அதை எடுத்து கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதை பிரித்து ஒவ்வொரு அட்டையாக எடுத்து பார்க்கும்போது நான் கனவுல பார்த்த அந்த 2 அட்டைகளுக்கு இடையிலேயே என்னோடய டிசியும் மார்க் ஷீட்டும் இருந்ததை நான் பார்த்தேன். அதை எடுத்து எங்கள் அப்பாட்ட கொடுத்தேன். நான் தான் சொன்னேன்ல இதுக்குள்ளே இருக்கிறத நான் பார்த்தேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதெல்லாம் சொன்னால் எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் புரியாது, அதனால் நான் கனவுல கண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இதுக்குள்ளே போக வாய்ப்பே கிடையாது, நான் அட்டையெல்லாம் தனியாகலாம் வச்சுருந்தேன், இதுக்குள்ளே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தாங்க. ஸ்கூலில் சேர்த்தது ஒரு வெள்ளிக்கிழமை. திருப்பி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பா வந்து, உங்கள் அம்மா நீ படிக்க வேண்டாம், வீட்டுக்கு வான்னு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டா, நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆனாலும் மறுப்பு சொல்லவெல்லாம் முடியாது, எங்கள் அம்மா சொன்னது தான் அப்படிங்கிறதுனால ஃபீஸ் கட்டுனது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. மறுபடியும் எங்கள் அப்பா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் கூட எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் வந்து வீட்டில் இருந்தே வந்து அந்த என்ன குரூப் எடுத்தோனோ அந்த குரூப்போட நோட்ஸு ஃபுல்லாக வாங்கி வச்சு வீட்டில் உட்காந்தே நான் படித்து +2 எழுதினேன். ஒவ்வொரு அட்டம்ப்ட்டுக்கும் 2 பாடம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக உட்காந்து நோட்ஸ் வச்சு வீட்டில் படித்து நான் +2 வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸு, தமிழ், இங்கிலீஷு இருந்தது. அது எல்லாமே 2 பாடமாக நானாக வீட்டில் உட்காந்து படித்து எழுதி அதை பாஸ் பண்ணேன். ஆனால் இங்கிலீஷ் வந்து எனக்கு வரவே வராது. நான் ஸ்கூலில் 10th வரைக்குமே இங்கிலீஷில் பாஸ் பண்ணுறதே ரொம்ப ஒரு கஷ்டமாக அப்படி தான் நான் வந்து இருந்தேன். அப்போ +2 இங்கிலீஷு ஸ்கூலுக்கு போகாமல் நானாக உட்காந்து வீட்டில் உட்காந்து படிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு டியூஷன் சென்டரில் சேர்த்து விட்டாங்க இங்கிலீஷுக்கு மட்டும். அப்போ நான் டியூஷனுக்கு போய்கிட்டு இருந்தேன். அங்கே போனால் அந்த டியூஷன் சார் வந்து என்னை கண்டுக்கிறவே மாட்டார். எல்லாமே +2 முடிச்சுட்டு ஃபெயில் ஆனவங்க தான் அந்த டுட்டோரியலில் வந்து படிப்பாங்க. நான் வந்து ஸ்கூலுக்கே போகாமல் டைரெக்டாக +1 இல்லாமல் +2 எழுதுறதுக்காக நான் போயிருந்தேன்.
அவர் என்னை கண்டுக்கிறவே மாட்டார். என்ன இருந்தாலும் ஒரு டெஸ்ட் வச்சாலும் என்னை எழுத வேணான்னு சொல்லிடுவார். என்ன எதுவும் பண்ணணுன்னாலும், இல்லை நீங்கள் பேசாமல் இருங்க, நான் தனியாக கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னே சொல்லி என்னை கண்டுக்கிறவே மாட்டார். அது என்ன அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அந்த அந்த சென்ட்ரு அந்த டுட்டோரியல் வந்து என்னென்னா, மதுரையில் திருமங்கலத்தில் சென்ட்ரு வாங்கிடுவாங்க. அது வந்து காப்பி சென்டர் அப்படின்னே பேர். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே வந்து காப்பி அடித்து தான் வந்து அங்கே எழுதுவாங்க. அங்கே வர சூப்பர்வைசரே வந்து ஒருத்தர் பேப்பரை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து புக்கவே விரித்து வச்சு நோட்ஸை வச்சு அந்த மாதிரியெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பையனோட பேப்பர், அவன் எழுதின பேப்பரை வந்து அந்த சூப்பர்வைசரே வாங்கி என் கையில் கொடுத்துட்டு, பார்த்து எழுதுமா, மடமடன்னு எழுதுமா, அந்த பையன் அடுத்த பேப்பர் எழுதுங்கள அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நான் இல்லை வேண்டாம், நான் அப்படியெல்லாம் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். வெளியிலேருந்தே எங்கள் டியூஷன் சாரு சைகை காட்டி வாங்கி எழுதுன்னு பல்ல கடிச்சிக்கிட்டே நின்றுட்டே இருந்தார். நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வெளியே வர்றேன். அவர் ரொம்ப சத்தம் போடுறாரு. பெரிய ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறது மாதிரி நினப்பாக்கும். இங்கிலீஷே வராதான், அதுலேயும் இவங்க பார்க்காம எழுதி பாஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த ஜென்மத்தில் நீ எப்படி இங்கிலீஷ் பாஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு கோபமாக போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அப்பாட்ட நடந்ததெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் டியூஷனுக்கு போகலை, நான் வீட்டில் இருந்தே படிக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படித்து பாஸ் பண்ணுறேன், இல்லைன்னா இங்கிலீஷு ஃபெயிலாகவே இருக்கணும்னா இருந்துட்டு போகுது, என்னையத்தான் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலைல அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நானே வீட்டில் இருந்து படித்து அந்த இங்கிலீஷையும் பாஸ் பண்ணும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இந்த வீட்டில் இருந்து படித்து தான் நான் வந்து +2 வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் வீட்டிலையே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை லேப் டெக்னீஷியன் கோர்ஸுக்காக கொண்டு போய் திருப்பத்தூரில் சேர்த்துருந்தாங்க. அது ஒரு 2 இயர்ஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் வீட்டிலையே எங்கள் அப்பா என்னை இருக்க விட மாட்டாங்க. தையல் ட்ரைனிங்னு சொல்லிட்டு அது ஒரு வருஷம், கள்ளிக்குடியில் போய் 1 வருஷம், அது ஒரு ஹாஸ்டலில் தங்கி அது 1 வருஷம் படித்தேன். டைப்ரைட்டிங் எல்லாத்தையுமே படிக்க வச்சாங்க. ஆனால் எதுவுமே என் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் அக்கா மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. எங்கள் அக்காவெல்லாம் 22 வயசுலேயே எங்கள் அக்கா மேரேஜ் பண்ணிட்டாங்க. எங்கள் அக்கா மேரேஜ் பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம்தான் எனக்கு மேரேஜ். எங்கள் அம்மா என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாத அளவுக்கு, அவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு வீட்டில் ஆள் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அப்போ ரொம்ப கொடூரமாக எங்கள் அம்மா நடந்துக்கிருவாங்க. ரொம்ப வர வர அவங்களோட நிலமை ரொம்ப மோசமாயிருச்சு. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலாவது போகிற இடத்துல போயாவது நல்லாயிருக்கும், இந்த பிள்ளை இப்படி வச்சு இந்த பாடுபடுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் பொண்ணு கேட்டுன்னு வீட்டுக்கு வரவே விட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு முறை இப்போது என்னோடய திருப்பத்தூரில் படித்த ஒரு பையனே வந்து என்னை பொண்ணு கேட்டு அங்கே திருப்பத்தூரில் நான் 2 வருஷம் படிக்கும்போது அங்கே உள்ள ஏஜி சர்ச்சுக்கு வந்து நான் போவேன். நான் ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு லீடராக இருந்ததுனால அங்கே உள்ள பிள்ளைங்க, இந்து பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கம்பல்சரி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு போகணும். அவங்கள லைன் பண்ணி சர்ச்சிலேருந்து ஹாஸ்டல்லேருந்து சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது, அங்கேருந்து திரும்ப லேபுக்கு கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே என்னோட ஒரு இதில் இருந்தது. அப்போ அங்கே உள்ள பாஸ்டர் என்னை ரொம்ப பிடிக்கும். நான் சர்ச்சு காரியங்கள், எந்த ஒரு காம்படிஷன், பைபிள் காம்படிஷன்னாலும் எல்லாத்துலேயும் கலந்துக்கிருவேன். பிரசங்க போட்டினாலும் கலந்துக்கிருவேன். எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் எல்லாம் அதிகமாக வாங்குவேன். அந்த பாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சதுனால என்னை ரொம்ப நேசிப்பார். அப்போ அந்த பாஸ்டர்கிட்டயே அந்த பையன் போய் என்னோடய அடையாளங்கள்லாம் சொல்லி, அந்த பொண்ணை வந்து நான் பொண்ணு கேட்கலான் இருக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க ஊர் நத்தம் தான், நம்ம வேணால் நத்தத்தில் உள்ள ஏஜி பாஸ்டரை கான்டாக்ட் பண்ணி கேட்டு பார்ப்போம், அவங்க வீடு எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து நத்தத்துக்கு வந்தாங்க. நத்தத்தில் உள்ள ஏஜி சர்ச் பாஸ்டர் வந்து, நாங்கள் சிஎஸ்ஐ தான், ஆனால் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டோம். அப்போது அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு மந்த்லி ஒரு வட்டம் வந்து மாதம் முதல் வாரத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜூம் பண்ணிவிட்டு காணிக்கையெல்லாம் வாங்கிட்டு போவார். அந்த இதில் எங்களுக்கு அவரை பழக்கம். அப்போ அவர் நேராக எங்கள் அம்மாட்ட வந்து பேசினார். எனக்கு இதெல்லாம் தெரியாது. எங்கள் அம்மாவும் அப்பாவும் நேராக அவர் வீட்டுக்கே போய் அந்த பையனையும் பார்த்து பேசிட்டு, சரி இந்த பிள்ளையும் லேபு முடிச்சிருக்கு, அந்த பையன் சொந்தமாக லேபை வச்சுருக்கான்,
2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட திங்க் அப்படி இருந்தது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது ஒரே ஒரு காரியம்தான். ஆண்டவரே, எனக்கு வந்து எது பிடிக்கும் எது பிடிக்காது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எது ஏற்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மட்டும் எனக்கு வாய்க்க பண்ணிங்க, மற்றதெல்லாம் நீங்கள் தடுத்து போடுங்க. நீங்கள் எனக்குன்னு வாய்க்க பண்ணுறது எதுவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா அதை முடிவு பண்ணிவிட்டு எங்கள் அண்ணன் மூத்தவர் அப்பாவெல்லாம் எங்கள் அண்ணன் வந்து பிரதரன் அசம்பிளியில் ஊழியக்காரராக இருந்தார். எங்கள் அம்மாவும் அப்பாவும் அதுக்கப்புறம் பிரதரன் அசம்பிளியில் நாங்கள் எல்லாருமே குடும்பமாக ஞானஸ்நானம் எடுத்தோம் பிரதரன் அசம்பிளியில். அப்போ எங்கள் அண்ணன் அதுக்கப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டு எங்கள் அண்ணன் வாலிப நாட்களிலெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப முரட்டாட்டமாக ரொம்ப வாலிப அந்த சேட்டையில் ரொம்ப இருந்தார். அப்போ அங்கே எங்கள் வீட்டுக்கு ஊழியத்துக்கு வந்த ஊழியக்காரங்க மூலமாக அவர் ரட்சிக்கப்பட்டு அதே பிரதரன்லேயே ஊழியக்காரராக மாதிரி பெரிய குளத்தில் வந்து அவங்க சர்ச்சு வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா உடனே எங்கள் அப்பாவை கிளப்பி, நீங்கள் அவன்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி ஒரு இடம் வந்திருக்கு, இதை பேசி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கையோடு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அனுப்பிட்டாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணன்ட்ட போய் விஷயத்தெல்லாம் சொல்லி 2 பேரும் கிளம்பி வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறாங்க. எங்கள் அண்ணன் இருந்த இடத்துக்கும் பஸ்ஸு ஏறி வர்ற இடத்துக்கும் இன்னொரு சிட்டி பஸ் ஏறி போகணும். அங்கே வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்துட்டு இப்போ தாமரைக்குளத்துலேருந்து பெரிய குளத்துக்கு போகிறதான அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பேசிக்கிட்டே பஸ்ஸை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு, சரி அடுத்த பஸ் அடிக்கடி பஸ் இருக்குல்ல அடுத்த பஸ்ஸில் போவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நிற்கும்போது பெரிய குளத்துலேருந்து தாமரைக்குளம் வந்த பஸ்ஸில் ஒரு பாஸ்டர் வந்து இறங்கியிருக்கிறாரு. அந்த பாஸ்டர் இவங்க 2 பேரும் நிற்கிறத பார்த்துட்டு, நீங்கள் என்ன இங்கே நிற்கிறீங்க, நான் உங்களை தேடி தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னோடனே எங்கள் அண்ணன் வந்து அந்த பாஸ்டர்கிட்ட இப்படி எங்கள் அப்பா இதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், நானுமே ஒரு மாப்பிள்ளை விஷயமா உங்கள்கிட்ட பேச தான் வந்திருக்கிறேன், வாங்க வீட்டுக்கு போய் பேசுவோம், பேசிட்டு நாங்கள் இது நடந்தது சனிக்கிழமை, புதன்கிழமை நான் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரேன், பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் இது பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் விரும்புகிறதையே பேசி முடிச்சுக்கோங்க, ஒரு முறை இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசவும் சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அப்பாவை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. புதன்கிழமை நான் வர்றேன், அந்த மாப்பிள்ளையும் பார்த்துக்குருவோம், அதுக்கப்புறம் வந்து மற்ற அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் எங்கள் அப்பாவை அனுப்பி விட்டுட்டாங்க. எங்கள் அம்மா வந்து என்னன்னா ஊழியக்காரன் வீட்டுக்கு மூத்தவன், அதனால் எங்கள் அண்ணன் பேச்சை ரொம்ப கேட்பாங்க. எங்கள் அண்ணன்கிட்ட எந்த ஆலோசனையும் கேட்காம எங்கள் அம்மா எதுவும் செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருந்தாங்க. அப்போ எங்கள் அண்ணன் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமையே வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட பேசுனாங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி அதை வந்து ஆண்டவர் விரும்பி இருந்தார் அப்படின்னா நாங்கள் இந்த பஸ்ஸை விட்டுடும், இடையில வந்த பஸ்ஸில் இவரை நாங்கள் பார்க்கணும், இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இது வந்து நடக்காத ஒரு காரியம், இது தேவ சித்தமாக இருந்ததுனால தான் நாங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டவும் இவரை சந்திக்கிறதுக்கும் அது ஏதுவாக இருந்துச்சு, இதுதான் தேவ சித்தம், இதுதான் ராணிக்குன்னு ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு துணை, இதை நீங்கள் தேவ சித்தத்தை மீறி எந்த காரியமும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட எங்கள் அண்ணன் சொல்லவும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. இந்த பிள்ளை வாழ்க்கையில் கஷ்டப்பட போகுது, நாளைக்கு அந்த பிள்ளை கஷ்டப்படும் போது நீயா உதவி செய்ய போகிற, நாங்கள் தானே பிள்ளை கஷ்டப்படுதுன்னு பார்த்து நாங்கள் தான் கஷ்டப்படணும், நீ என்ன உனக்கு பாட்டுக்கு தேவ சித்தம்னு சொல்லிட்டு போயிடுவ, இந்த பிள்ளை நாளைக்கு கஷ்டப்படும் போது நீயா தாங்க போகிறேன்னு எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் கூட ரொம்ப சண்டை போட்டாங்க. ஆனாலும் எங்கள் அண்ணன் என்கிட்ட வந்து கேட்டார். நான் சொன்னேன், ஆண்டவர் அவருக்கு எது பிரியம்னு இருக்குதோ அதை வந்து என் வாழ்க்கையில் செய்து கொடுப்பாரு, மற்றதை அவர் தடுத்து போட்டுருவார், நான் அதைத்தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஏற்றது எதுவோ அதை ஆண்டவர் நடத்தி வைப்பார், அது எந்த தடை வந்தாலும் ஆண்டவர் நடக்கணும்னு நினைக்கிறத நடத்தி வைப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அவங்க வேலை பார்த்தது வந்து பழைய இரும்பு கடை தான் வச்சுருந்தாங்க. அப்போ எங்கள் அண்ணன் வேணுக்குன்னே எங்கள் அம்மாட்ட வந்து வெறுப்பேற்றுறதுக்காக குப்பை கடைக்காரருன்னே சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்புறம் என்னை கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, குப்பை கடைக்காரரையா கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது, ஆண்டவரே அது குப்பை கடையோ எந்த கடையோ எனக்கு ஏற்றுறதுன்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் வந்து நடத்தி வைங்க, இல்லைன்னா தடுத்து போட்டுருங்க, இதைத்தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த திருமணம் வந்து ஆண்டவர் மதுரையில் வச்சு நடத்தி ஆண்டவர் நேர்த்தி அந்த திருமண காரியத்தை நடத்தி கொடுத்தாரு.
ஆனால் நான் திருமணம் பண்ணி வரும்போது நினைப்பேன் ரொம்ப ஒரு சந்தோஷமாக நான் வந்தேன். ஏன்னா வீட்டில் அம்மாட்ட ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப ஒரு கண்ணீரோடையே வாழ்க்கையை கழிச்சிட்டோம். போகிற இடத்துலையாவது நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தோடு தான் நான் வந்தேன். ஆனால் வந்த குடும்பம் எனக்கு நான் நினச்சது மாதிரி இல்லை. அவங்க கூட பிறந்தவங்க 6 பேர், 3 அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி. எல்லாம் இவங்க பொம்பளை பிள்ளைய மட்டும் 2 பேர் கல்யாணம் பண்ணி வெளியில் இருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க. ஏக குடும்பத்துக்குள்ளே தான் நான் போனேன். கடைசி நாத்தனா ஒருத்தி, அவளுக்கும் 30 வயசு ஆயிடுச்சு. நான் கல்யாணம் பண்ணி வரும்போது எனக்கும் 29 வயசு. அப்போ அவளுக்கு என்னை ஏற்றுக்கிறவே முடியலை. அவளுக்கு நம்ம இருக்கும்போது அண்ணன் ஒருத்தைய கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டானே அப்படிங்கிற ஒரு இதில் என்னை அவளால் ஏற்றுக்கிறவே முடியலை. என்னை ரொம்ப வார்த்தையால் ரொம்ப பேசுவா. எனக்கு வீட்டில் இப்படி பேசாமல் எதிர்த்து பேசாமல் இருந்து வளர்ந்ததுனால எனக்கு சண்டை போடவும் தெரியாது, எதையும் பேசவும் தெரியாது. அழுக மாத்திரம்தான் எனக்கு தெரியும். வீட்டில் வெஸ்லியப்பா இருக்கும்போது மாத்திரம்தான் நான் என் ரூமை விட்டு வெளியில் வருவேன். அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளேயே தான் இருப்பேன். இவங்க கடையை முடிச்சுட்டு 10:30க்கு அவங்க வரும்போது தான் நான் ரூமை விட்டு வெளியே சாப்பிட்றது எல்லாமே 10:30க்கு மேலே தான் நடக்கும். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஏற்ற துணையாக வெஸ்லி அப்பாவை, அவங்க பேர் ஜோசப், அவங்கள கொடுத்ததுனால எனக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் எதிர்ப்பாக இருந்தாலும் அவங்க எனக்கு ஆதரவாக இருந்தாங்க. அப்போ நான் எது சொன்னாலும் கவலைப்படாத, கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாம் மாறிடும், எல்லோரும் உன்னை புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படியே சொல்லி என்னை ஆறுதல் படுத்தியே கொண்டுட்டு வந்தாங்க. இப்போது என்னோடய மேரேஜ் முடிஞ்சிருச்சு. நான் அந்த காலங்களும் எனக்கு ரொம்ப வேதனையுள்ள ஒரு நாட்களாக தான் இருந்தது. ஆனாலும் கூட நான் எனக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, அங்கே நான் குடும்பத்தில் இருக்கும்போது எனக்கு அப்போ பெரியவ வயிற்றில் 9 மாதம். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தே என்னோடய பீரோவில் நான் வீட்டிலேருந்து வரும்போதே நிறைய காசெல்லாம் சேமித்து கொண்டு வந்திருந்தேன். எனக்கு புது தாள், புது காசு இதெல்லாம் சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால் புதுசாக எந்த காயினுன்னாலும் சரி, எந்த தாளுன்னாலும் சரி, சேர்த்து வச்சுருப்பேன். அப்படி சேர்த்து வச்சு நிறையா டப்பாவாக காயினு, ஒரு பெரிய பர்ஸ், நிறைய புது தாள் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காயின் எல்லாமே காணாமல் போய்க்கிட்டே இருந்துச்சு. அப்போ வெஸ்லி அப்பாட்ட சொன்னேன், இப்போ காசு பூரா காணாமல் போகுது, யார் எடுக்கிறானே தெரியல அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட சொன்னால், இவங்க அதை நம்பவே இல்லை. நீ தான் எதுக்காவது எடுத்து செலவு பண்ணியிருப்ப, வேறு யார் எடுக்க போகிறா? நம்ம ரூமுக்குள்ளே நம்ம பீரோவை திறக்கிறது யார்? அப்படிலாம் இங்கே யாரும் அப்படி எடுக்கிறவங்களாம் யாரும் கிடையாது. எல்லாமே அவங்க பெண்டிகாஸ்ட்டு குடும்பம்தான். என்னோடய மேரேஜ் பெண்டிகாஸ்ட் முறையில் தான் நடந்துச்சு. நான் சிஎஸ்ஐ தான் நகையெல்லாம் போட்டிருந்தேன். ஆனாலும் பெண்டிகாஸ்ட் முறையில் தான் கல்யாணம் நடக்கணுங்கவும் எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் கல்யாணமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் 3வது நாளே மறுவீடு போகும்போதே வெஸ்லி அப்பா அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க, நீ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு, நீ உனக்கு விருப்பம்னா நீ நகையெல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும், நான் எங்கள் அம்மா இப்படி இவ்வளோ தூரம் நான் ஆசையாக நகையெல்லாம் பண்ணி என் பிள்ளைய இப்படி மொழி மாதிரி வச்சுருக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுவாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப நகையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போது அதோட காசெல்லாம் காணாமல் போய்கிட்டு இருக்கும்போது வெஸ்லி அப்பாட்ட சொன்னேன். அவங்களும் அதை நம்பவே இல்லை. என்னோடய தாள், காசு எல்லாமே ஃபுல்லாக எம்டி ஆகிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. எனக்கு அதை தாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் சொன்னால் இவங்களுமே நம்ப மாட்டேங்கிறாங்க, இவங்க நம்புறது மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ ஒரு நாள் அவங்களோட தம்பிக்கு மேரேஜ், அவங்க சித்தி பையனுக்கு. அப்போ அன்றைக்கி அடுத்த நாள் மேரேஜு. முந்தின நாள் நைட்டு 10 மணிக்கு கொண்டு என் கையில் ஒரு 400 ரூபா கொடுத்தாங்க. இதை பீரோவில் காலையில் நான் மேரேஜுக்கு போகும்போது வாங்கிக்கிறேன் மொய் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுக்குறாங்க. நானும் அதை கொண்டு போய் அவங்க கண்ணு முன்னாடி பீரோக்குள்ளே வைக்கிறேன். வச்சுட்டு எல்லோரும் எப்போ அடுத்த நாள் கல்யாணத்துக்காக சொந்தக்காரவங்களாம் வந்திருக்குறாங்க. அவங்க கூட பிறந்த அக்கா மாதிரி, தங்கச்சி மாதிரி எல்லாருமே வந்திருக்குறாங்க. எல்லாம் மொட்டை மாடியில் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கோம். அப்போ 11 மணி 12 மணி ஆயிடுச்சு. சரி எல்லாம் தூங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி எல்லாம் அவங்கவுங்க ரூமில் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் எழும்பி எல்லாம் மேரேஜுக்கு கிளம்புறாங்க. இவங்க அப்பாவும் கிளம்பி அந்த காசு எடுத்துகிட்டு வா, நான் கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு. நான் நிற மாசமாக இருந்ததுனால
நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வீட்டில் தான் இருந்தேன். அப்போ போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லும்போது போய் பார்க்குறேன், 400 வச்சதில் 200 தான் இருந்துச்சு. அப்போ இவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். அம்மா இது இப்போ நீ சொன்னது உண்மைதான், யாரோ வந்து நம்ம பீரோவுக்குள்ளே வந்து காசெல்லாம் எடுக்கிறாங்க, இப்போ தான் எனக்கு அது புரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லோரும் இருந்தோம், எப்படி இது போச்சு, ரொம்ப மர்மமாக இருக்கே, ஆச்சரியமாக இருக்கே, யார் இப்படியெல்லாம் பண்ணுறான்னு தெரியலையேன்னு இவங்க அப்பா ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ ஏற்கனவே வந்து நான் இந்த டிசி இதெல்லாம் காணாமல் போனது ஜெபம் பண்ணி ஆண்டவர் வெளிப்படுத்துனதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ தான் ஜெபம் பண்ண ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார்னு சொன்னேன் இல்லையா, நீ ஜெபம் பண்ணி யார் இந்த காரியத்தை செஞ்சாங்கங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே யாரோ காசு எடுக்கிறாங்கங்கிறத சொன்னப்போ இவங்க நம்பலை, ஆனால் இவங்களே நம்புறது மாதிரியான சூழ்நிலையவும் ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க, ஆனால் அது யாருங்கிறதையும் நீங்கள் எனக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு படுத்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக கனவுல வந்து என்னோடய மூத்த நாத்தனார் பையன், அவன் பசுமலை ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருந்தான். இவங்க தான் அவனை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அவன் வந்து பீரோவை திறக்கிறது மாதிரி போட்டுறது மாதிரி இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லும் கனவுல அவனை தான் நான் பார்த்தேன். அப்போது காலையில் எழும்பி வெஸ்லி அப்பாட்ட சொன்னேன், இப்படி நான் அவனை தான் பார்த்தேன், அவன் தான் இந்த வேலையை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இதை நீ வெளியில் சொன்னேன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க, எங்கள் வீட்டு நாங்கள் வளர்த்த பிள்ளை எங்கள் பிள்ளையை நீ களவு சாட்டுறியா, அவனை நீ வந்து திருடனாக்குறியான்னு சொல்லி எல்லாரோட பகையும் உன் மேலே தான் விழுகும், எல்லோரும் உன்னைய ரொம்ப இது காயப்படுத்துவாங்க, தயவு செஞ்சு நீ யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம், ஆனால் நீ அடுத்து வந்து ஆண்டவர்கிட்ட கேளு, அவனை வந்து ஏற்ற வேலையில் எல்லாரும் நம்பும்படியாக எல்லாரும் இருக்கிற வேலையில் ஆண்டவரே அவனை காமிச்சு கொடுக்கணுன்னு மட்டும் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நானும் ஜெபம் பண்ணேன். அப்புறம் 9வது மாதம் என்னை வளைகாப்பு போட்டு வீட்டுக்கு என்னை டெலிவரிக்காக கூட்டிகிட்டு போகிறதுக்கான அந்த நாள் வந்தது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட முதவே சொல்லியிருந்தேன், ஆண்டவரே ஏற்ற வேலையில் அவனை காமிச்சு கொடுங்க ஆண்டவரே, இது நிமித்தமாக என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு அன்னைக்கு வந்து வளைகாப்பு வச்சுருந்தாங்க. எங்கள் சொந்தக்காரவங்களும் எல்லோரும் வந்திருக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரவங்களும் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த நேரம் ஒரு போலீஸ்கார் மேலே வந்தார் எங்கள் வீட்டுக்கு வந்து, செல்வராணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் தான் அப்படி சொல்லும்போது, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ 1 வருஷம்தான் ஆகப்போகுது அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ நகை போட்டாங்கன்னெலாம் கேட்டார். 7 பவுன் போட்டாங்க, 3 பவுனு கழுத்தில் போட்டிருக்கேன், 4 பவுனு நெக்லஸ்ஸு பீரோக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னேன். போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். நான் பீரோக்குள்ளே போய் பார்க்குறேன், என்னோடய நெக்லஸ் பாக்ஸு நான் வச்ச கவரோடு அப்படியே இருக்குது, ஆனால் எடுத்து பார்த்தா உள்ள நெக்லஸ் இல்லை. எங்கள் அம்மாவுக்குனா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, மயக்கம் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. எனக்கும் ஒரே தலை சுற்று. இது இவ்வளோ நாள் நம்மளும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம், நகை உள்ளே தான் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் நகை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை. அப்போ போலீஸ்காரர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவன் நகை பத்திரமா இருக்குது, அப்படி வாங்கிக்கரலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே போய் நான் கனவுல பார்த்தா அந்த பையனை கையில் விலங்கோட மேலே கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லா சொந்தக்காரவங்களும் இருக்கிறதால அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை மேலே கூட்டிகிட்டு வந்தாங்க. யாருமே வாயே திறக்க முடியாத ஒரு நிலமை. ஆண்டவர் என்னோடய வாழ்க்கையை அன்றைக்கி பாதுகாத்து கொடுத்தாரு. ஏன்னா நான் இப்போ வீட்டுக்கு போயிருந்தேன்னா, நான் தான் நகையை எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் இங்கே வச்சுட்டு போனால் நாங்கள் என்ன திருடவா போகிறோன்னு சொல்லி நான் ரொம்ப பிரச்சனை பண்ணி, இப்படி ஒரு பொண்டாட்டி உனக்கு தேவையான்னு கூட சொல்லி இவங்கள கூட என் பக்கத்தில் வர விடாமல் கூட பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் அந்த நேரத்தில் நேர்த்தியாக அந்த காரியத்தை செய்து என்னோடய வாழ்க்கையை ஆண்டவர் பாதுகாத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னோடய பிரசவத்துக்கு உள்ளாகவே வந்து காணாமல் போன நகை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடச்சதா சரித்திரமே இல்லைன்னு சொல்லி போலீஸ்காரரே சொல்கிற அளவுக்கு ஒரே வாரத்தில் கோர்ட்டுக்கு போய் நாங்கள் வந்து நகையை விற்க போனப்போ இது கை தவறி காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதி கொடுத்தோம். கோர்ட்டில் போய் நகையவும் நாங்கள் திருப்பி வாங்கி கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னே என்னோடய வாழ்க்கையில் எத்தனையோ மரண இருளின் பள்ளத்தாக்கில் தான் நான் நடந்தேன்னு சொல்லணும். எத்தனையோ முறை
இது செத்து போயிடுவா அவ்வளவுதான், இல்லை அப்போ இதுக்கு மேலே பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னதான எத்தனையோ தருணங்கள். ஒரு முறை காலரா கண்டு ஜிஹெச்சில் சேர்த்துருந்தாங்க. அப்போ அங்கே வந்து நரம்பு கிடைக்கலன்னு ட்ரிப்பு ஏற்றல, எனக்கு மரித்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எனக்கே ஒரு எண்ணம் வந்துருச்சு. எங்கள் அக்காட்ட என் பையனை மட்டும் பெரியவன் வந்து 1.5 வயசு, அவன் கையில் கொடுத்து இவனை மட்டும் நீ பார்த்துக்கக்கா அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டேன். ஆனாலும் கூட ஆண்டவர் அந்த இதில் இருந்தும் என்னை வந்து ஜீவனை பாதுகாத்து கொடுத்தாரு. மறிச்சிருவேன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்தில் ஆண்டவர் என்னோடய ஜீவனை பாதுகாத்தார். அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டி ஒரு குறிப்பாளையத்துலேருந்து ரோடை கிராஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ உள்ளது மாதிரியெல்லாம் இல்லை. நாம் தான் வந்து வாகனங்களை பார்த்து கிராஸ் பண்ணணும். ஆனால் நான் கிராஸ் பண்ணும்போது வண்டி வந்து அடித்து என்னை தூக்கி இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் போட்டுருச்சு. பேகு செருப்பு எல்லாம் சிதறி போயிடுச்சு. ஆனாலும் பக்கத்தில் இருந்தவங்க தூக்கி வச்சு தண்ணியெல்லாம் தெளித்து உடனே இப்போ ஜிஹெச் பக்கத்தில் இருந்தனால ஜிஹெச்சுக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் எழும்பி உட்காந்து எனக்கு எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் பஸ் ஏற்றி விட்டால் நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னம்மா இவ்வளோ தூரம் அடித்து அங்கே தூக்கி போட்டிருக்கு, நீ இப்படி சொல்கிறியே அப்படி. நாங்கள் ஒன்றுமே இல்லை, என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேதத்தில் சொன்னது போல் சாத்ராக் மேஷாக் அவங்களுக்கு அந்த நெருப்போட வாசனை கூட அவங்க உடம்புல பட இல்லை அப்படின்னு சொன்னது மாதிரி ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டில் ஒரு அடி கூட மேலே படாத அளவுக்கு நானே பஸ் ஏறி அப்போ இருந்து ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப தூரம் நடந்து எங்கள் வீட்டுக்கு போனோம். அவ்வளோ தூரம் நடந்து நான் வீட்டுக்கு போனேன். வீட்டில் போய் எங்கள் அப்பாட்ட சொல்லவே இல்லை. சொன்னால் ஏதாவது இப்படி தனியாக போக வர அனுமதிக்கவே மாட்டாங்க. நான் தனியாக போனதே அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அதனால் அதையும் சொல்லலை நான். ஆனாலும் அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து கர்த்தர் என்னை வந்து காப்பாற்றி கொடுத்தாரு. இப்போ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 4 ஆப்ரேஷன் வந்து என்னோடய சரீரத்தில் வந்து நடந்திருக்குது. 4 ஆப்ரேஷன்லேயுமே வந்து ஆண்டவர் எப்படி இவ்வளோ தூரம் வந்து நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியந்தான். இப்போ 5ஆவதாக இப்போ ரீசண்டாக ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்துச்சு. அது ஒரு கொஞ்ச நேரம் தாமதிச்சிருந்தாலும் கூட ஜீவனை பாதுகாக்க முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் ஆஸ்பத்திரிக்கு போனோம். 5 அடைப்பு இருந்தது. அதை வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் பிளாக்லாம் இது பண்ணி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்படியாக ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே அனுப்பும் போதெல்லாம் எல்லோரும் அப்படியே அவங்க பார்த்த பார்வையே ஏக்க பார்வையோடு பார்த்தாங்க. போனவ வந்து திரும்பி வருவாளா அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய அக்கா எல்லாருமே பார்த்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அந்த ஒரு வாரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், மூச்சு விட முடியாத அளவுக்கு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் என் பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய மூத்தவனுக்கு திருமணமாகி அவளும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து டெலிவரிக்காக அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவளுக்கு டெலிவரி ஆச்சு. கொண்டு வந்து என் கண்ணில் காமிச்சாங்க. அதோடு சரி நான் என்னோடய பெட்டுக்கு போயிட்டேன். அவள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டா. அப்போ இளையவன் ஒரு பையன் இருக்கான், அவனோட திருமணத்தெல்லாம் நான் பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே போனேன். போய் அங்கே இருக்கும்போதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் வயசு பசங்க தான் வந்து என்னோட ஆப்ரேஷன் பண்ணவங்க. ஆனால் ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 5 நாள் ஐசியூவில் இருக்கும்போதே முதல்ல எழும்பி நடங்கன்னு சொல்லும்போது எல்லா டியூப்பும் மூக்கில் வாயில் எல்லா இடத்துலையும் டியூப்பு மாட்டி இருக்கிற அந்த சூழ்நிலையிலையும் நான் தான் ஆளாக எழும்பி நடக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதுக்கப்புறமா 3 மாதத்தில் வந்து இந்த நெஞ்சு எலும்பு வந்து கூடுறதுக்கு 6 மாதம் ஆகும் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் 3 மாதம் கழித்து செக்கப் போகும்போதே எனக்கு எல்லாமே நார்மலாக எலும்பெல்லாம் கூடி நீங்கள் இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை, நீங்கள் எப்பயும் போல் இருக்கலாம்னு சொல்லி டாக்டர்ஸு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். பிறந்த அந்த நிமிஷத்துலேருந்து பிறந்த உடனேயே ஒரு ஆப்ரேஷன், ஒரே மாதத்தில் ஒரு ஆப்ரேஷன் வயிற்றில். எல்லோரும் சொன்னாங்க, 5ஆவது பொம்பளை பிள்ளை, இந்த பிள்ளைய எதுக்கு இவ்வளோ தூரம் நீ காப்பாற்றணுமா, பேசாமல் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு போயிட வேண்டியதானேன்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு என்னை காப்பாற்றின கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்னை காப்பாற்றி
இதுவரைக்கும் என்னை ஜீவனோட வச்சிருக்கிறாரு. நான் சில சமயம் யோசிப்பேன், இவ்வளோ தூரம் என்னோட ஜீவனை இத்தனை முறை காப்பாற்றி வர்றதுக்கு நான் அவருக்கு என்னதான் செஞ்சுட்டேன்? ஒன்றுமே இல்லையே. எதுக்காக என் ஜீவனை இவ்வளோ நாள் காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லி நான் அநேக முறை யோசித்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு வந்து என்னோட கம்பாஷன் சொல்லி ஒரு இது நடந்தது. அதில் என்னோடய பையனையே நாங்கள் கம்பாஷனில் சேர்த்துருந்தோம். அவனை வந்து ஈவினிங்கில் இங்கே டியூஷனுக்கு கொண்டு வந்து விடுறதுக்காக வருவேன். அது வரைக்கும் வந்து நான் என்னோடய நாத்தனார் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்ச அவங்க சர்ச்சுக்கு தான் நான் போய்கிட்டு இருந்தோம். 2 பஸ்ஸு மாறி போகணும். அப்போ நான் தான் சொன்னேன், இவன் இங்கே போய்கிட்டு இருக்கான், பக்கத்தில் இருக்க இந்த சர்ச்சு, இங்கேயே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களையும் கூப்பிட்டுட்டு இந்த சர்ச்சுக்கு வந்த பின்னாடி தான் கர்த்தர் என்னை இது வரைக்கும் ஜீவனோடு எதுக்கு வச்சாருங்கிறதான அந்த நோக்கம் வந்து நான் புரிஞ்சு கொள்ள ஆரம்பித்தேன். இங்கே வந்து தான் எனக்கு ஊழியம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடச்சிச்சு. தாளந்துகளை பயன்படுத்தக்கூடியதான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. என்கிட்ட வர்ற யூத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து என்னோடய சாட்சியை சொல்லுவேன். என்னோடய திருமணத்தில் நடந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கையில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டோம்னா நேர்த்தியாக நமக்கு எது ஏற்றதோ அப்படி ஒரு துணையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாருன்னு சொல்லி என்னோடய வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு இது விபிஎஸ்க்கு வர்ற சீனியர் பிள்ளைங்களுக்கு இதை அவங்களுக்கெல்லாம் சொல்லி என்னோடய சாட்சியை சொல்லி அவங்கள நான் உற்சாகப்படுத்தும்படியாக அநேக ஊழியங்களில் பங்கு பெறும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கி நாங்கள் குடும்பமாக இந்த சபையில் ஒரு சாட்சியாக நாங்கள் நிற்கும்படி குடும்பமாக இன்றைக்கி பெதஸ்தா ஐபிசி சர்ச்சில் நாங்கள் மெம்பராக இருக்கிறோம். என் பையன் வந்து கிட்டார் போடுவான். நான் வந்து இதில் இங்கே இருக்கிற எல்லா ஊழியங்கள்லேயும் நான் பங்கு பெறுவேன். எங்கள் வீட்டுக்காரரும் நல்ல ஒரு விசுவாசி. அவங்க வந்து ரொம்ப எந்த இதுலேயும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் சர்ச்சு காரியங்களில் அவ்வளோவா ஈடுபட மாட்டாங்க, யாரு கூடயும் அவ்வளோவா மிங்கிளாக மாட்டாங்க. ஆனால் வீட்டில் வந்து ரொம்ப எப்பயுமே வந்து கிறிஸ்டியன் பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். மற்ற பசங்கள்லாம் வந்து மற்ற எந்த காரியத்தை டிவியில் பார்த்தாலும் அவங்க மட்டும் போய் தனியாக உட்காந்துக்கிடுவாங்க. எந்த டிவியில் மற்ற எந்த ப்ரோக்ராமுமே பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு விசுவாசியான ஒரு கணவரை எனக்கு கொடுத்துருக்கிறார். இது வரைக்கும் என்னோடய பலவீனங்கள் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன குழந்தைய பாதுகாக்கிறது மாதிரி தான் என்னைய பாதுகாத்துக்கிடுவாங்க. இப்போயும் இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி 5 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னுமே வந்து எல்லா வேலையுமே அவங்க தான் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாங்க. நீ வந்து எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும், நீ மற்ற எந்த வேலையும் நீ பார்க்க வேணாம் அப்படி தான் சொல்லுவாங்க. பிள்ளைங்கள்ட்டையுமே வந்து அம்மாவை நல்லா பார்த்துக்கங்கடா, அம்மா இருக்க வரைக்கும் தான் என்னோடய இயக்கம், அம்மா இல்லைன்னா நான் முடங்கிடுவேன், அதனால் அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு கணவராக இது வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சண்டையோ மனஸ்தாபமோ வந்தது கிடையாது. அப்படியே அவங்க கோவமாக பேசுகிறாலும் நான் அமைதியாக போயிடுவேன், நான் கோவமாக பேசும்போது அவங்க அமைதியாக போயிடுவாங்க. அந்த அளவுக்கு திருமணமாகி இப்போ 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் கர்த்தர் எங்களை வந்து ரொம்ப ஐக்கியமாக அன்போடு வைத்திருக்கிறார். இது இன்னொரு காரியத்தை முக்கியமாக சொல்லணும்னு சொன்னாக்கும், நான் திருமணம் ஆகாமல் வீட்டில் 29 வயசு வரைக்கும் இருந்தேன். அப்போ ஒரு ஜோசியக்காரன் எங்கள் வீட்டுக்கு வந்தான். எங்கள் அப்பாட்ட படித்த ஒரு பையன் பிரபலமான ஒரு ஜோசியக்காரனாக ஆகிட்டான். எல்லோரும் எங்கெங்கே இருந்தோ அவன்கிட்ட வந்து ஜோசியம் கேட்குறது, குறி பார்க்கறது, ஜாதகம் எழுதுறது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் செய்வான் அவன் வந்து. அப்போ அவன் ரேகை பார்த்தும் காரியங்களை சொல்லுவான், சோவி உருட்டியும் காரியம் சொல்லுவான். அப்போது எங்கள் வீட்டுக்கு அவன் வந்திருக்கும்போது எனக்கு அப்போ வந்து 26 வயசு இருக்கும். அப்போது அவன் வந்து ராணி உன் கையை கொடு, ஒரு ரேகையை பார்த்து உன் கையை பார்த்து உன்னோட எதிர்காலத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, என்னோடய எதிர்காலம் என்னங்கிறது அவர் கையில் தான் இருக்குது, அது என் கையிலையும் இல்லை உன் கையிலையும் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் கேட்கவே இல்லை. என் கையை இழுத்து பிடிச்சி வச்சு அவனாக என்னோடய ரேகையெல்லாம் பார்த்துட்டான். பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே கையை தூக்கி அப்படியே எரிஞ்சிட்டான். எங்கள் அம்மாவும் பக்கத்தில் இருந்தாங்க. அப்படியே கையை தூக்கி வெறிச்சிட்டு பேசாமல் இருந்தான். எங்கள் அப்பா என்னடா அப்படி பண்ணுற, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்கள் அம்மாவும் என்னடா ஆச்சு, ஏன்டா கையை தூக்கி போட்ட அப்படின்னு, என்னடா இருக்குது அந்த கையில் அப்படி அப்படின்னா, அவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் எங்கள் அம்மா விட்டப்பாடு இல்லை.
நீ என்னான்னு சொல்லித்தே ஆகணும் அப்படின்னு. அப்போ அவ சொன்னான், இந்த பிள்ளைக்கு கல்யாணமே ஆகாது, அப்படி கல்யாணம் ஆனாலும் ரொம்ப நாள் புருஷனோட அந்த பிள்ளை சேர்ந்து வாழாது, வாழா வெட்டியாக தான் வந்து வீட்டில் இருக்கும், அந்த பிள்ளை எப்பயுமே உங்களுக்கு ஒரு பாரமாக தான் இருக்கும், அதுக்கு கல்யாணம் பண்ணி வாழா வெட்டிங்கிற பேரில் வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்காம வச்சிடுறதே நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எழும்பி போயிட்டான். அது எங்கள் அம்மாவுக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு. இது 29 வயசு வரைக்கும் மேரேஜ் ஆகலைன்னொன்னே உண்மையாக அவன் சொன்னது தான் பழிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா நினச்ச நாட்கள்லாம் உண்டு. ஆனாலும் கூட ஆண்டவர் என்னை வந்து முன் குறித்ததுனால, என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால, ஜோசியக்காரன் சொன்னதான அந்த காரியத்தை முறியடித்து இன்றைக்கி நான் திருமணமாகி 30 ஆண்டுகளாக கணவனோட கூட பிள்ளைகளோட கூட சந்தோஷமாக வாழும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இம்மட்டும் உதவி செய்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இதுவரைக்கும் என்னுடைய சாட்சியை பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள், சின்ன வயசுலேயே சாக வேண்டிய என்னை இதுவரைக்கும் ஆண்டவர் உயிரோடு வச்சு, அதுக்கப்புறமும் எத்தனையோ மரண தருவாயில் இருந்தெல்லாம் கர்த்தர் என்னை பாதுகாத்திருக்கிறார். ஒரு ஜோசியக்காரன் வந்து எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்ன அவனுடைய வார்த்தையும் ஆண்டவர் முறியடித்து இன்றைக்கி நான் குடும்பமாக 30 ஆண்டுகளை கழிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த ஆண்டவரை நம்பி நீங்கள் வரும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நினச்சி பார்க்காத காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, இப்படியாய் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்ததான நன்மைகளை, அற்புதங்களை அப்பா பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் அடிமைக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சாட்சியவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா எத்தனை பேர் கர்த்தாவே குடும்பத்தில் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த நெருக்கத்திலேருந்து நல்ல ஒரு விசாலத்தை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. வியாதியின் போராட்டங்களில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அதிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக. குடும்பத்தில் கர்த்தாவே சமாதானம் இல்லாத நிலைமையில் கணவன்மார் நிமித்தமாய் நிந்தைகளையும் அவமானங்களையும் சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே அதிலிருந்து விடுதலை கொடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து சந்தோஷமாய் சமாதானமாய் வாழும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி தருவீராக. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கருத்துக்களாய் கொடுக்கிறோம், பொறுப்படுத்தி நடத்துவீராக. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.